மாமல்லபுரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மருவு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம்னு வரும். ஸோ மாமல்லபுரம் வராது, மகாபலிபுரம் வரும். ஸோ எம் தந்தை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம், எந்தைன்னு சொல்லுவோமா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து சூரலூர், அதுக்கான மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலூர்னு வரும். சூரலூருக்கான மருவு சூலூர். அடுத்து பனங்குடி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா பனவைம்போம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3 சொல்லினா தான் வரும். அடுத்து கொடைக்கானல் அப்படிங்கிறதோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்து பலவந்தாங்கல் அப்படிங்கிறதோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது பல்லவன் தாங்கல்னு வரும். ஸோ பல்லவன் தாங்கலோட மருவு பல்லவன் தாங்கல். என்ன கேட்டிங்கன்னா ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்து நான் சொல்ல எழுதிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், ராஜராஜேஸ்வரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ராஜராஜேஸ்வரோட மருவு என்ன அப்படின்னா தாராசுரம்னு வரும். சரி, இப்போ அடுத்து முதுகுன்றம். முதுகுன்றம் அப்படிங்கிற ஊரோட மருவு என்னன்னு கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து விருதாச்சலம்னு வரும். ஸோ முதுகுன்றம் அப்படின்னா விருதாச்சலம். அடுத்து பழமுதிர் சோலை, அதை சொல்லும் போதே எல்லோரும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதுக்கான மருவு வந்து பழமுதிர் சோலைன்னு வரும், மூ வரும். அடுத்து பாருங்கள், நாலுக்கோட்டை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சொல்லே மருவு சொல் தான். நாலுக்கோட்டை, அதுக்கான மருவு வந்து சிவகங்கைன்னு வரும். சரிங்களா? நம்ம சிவகங்கைங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதோட ஒரிஜினல் பேர் வந்து நாலுக்கோட்டை. இப்போ அடுத்து திருக்கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திருக்கொடிமாட செங்குன்றூர். ஸோ இதோட மருவு பேர் என்னன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா திருச்செங்கோடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். திருச்செங்கோடு, இது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேர் இல்லையா? ஸோ அடுத்து பாருங்கள், தவத்துறை. இதோட மருவு என்னன்னு யோசிக்கணும். தவத்துறை, இதோட மருவு வந்து லால்குடின்னு வரும். லால்குடிங்கிறது தான் தவத்துறையோட மருவு. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. சோழிங்கநல்லூர். ஸோ இதோட மருவு என்ன அப்படின்னா சோளிங்கர்னு வரும். எந்த இல்லு வருதுன்னு பாருங்கள், இந்த இலை வரும். சரிங்களா? அந்த இலை போய் இந்த லகரம் வருது. அடுத்து கசத்தியாறு அப்படிங்கிறதோட மருவு என்னன்னு பார்ப்போம். கசத்தியாறு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போமா? கசத்தியாரோட மருவு என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கயத்தாறுன்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து உகுநீர்கல், அதாவது உகுநீர்கல், இதோட மருவு என்ன? அடிக்கடி யூஸ் பண்ணுறது, நம்ம அடிக்கடி போகிற இடம் ஒகேனக்கல் அப்படிங்கிறது ஆன்சர். உகுநீர்கல், அதோட மருவு ஒகேனக்கல். அடுத்து மதிரை. மதிரை, அதாவது புராணங்கள்லாம் மதுரைங்கிற வார்த்தை தான் இருக்குது, மதுரைங்கிற வார்த்தை கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், மதுரைன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ மதுரையோட மருவு வந்து மதுரைன்னு வரும். அடுத்து திரிசூலம் அப்படிங்கிற ஊரோட மருவு என்னன்னு தெரியணும். திரிசூலம் அப்படின்னா திருச்சூர்னு அர்த்தம், திருச்சூர்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து பொழில் ஆட்சி. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பொழில் ஆட்சி, இதோட மருவு என்ன? பொள்ளாச்சின்னு வரும். சரிங்களா? பொள்ளாச்சி அப்படின்னு வரும்.